உறவுகளுக்கு வணக்கம். சீமானுக்கு வாக்களிப்பதுதான் சரியான முடிவு. சீமானுக்கு வாக்களிப்பதுதான் சரியான முடிவு. 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. வாக்குகளை பெறுவதற்காக பல அரசியல் கட்சிகள் பல வாக்குறுதிகளை வழங்கி வருகின்றன. திமுக டிஃபன் பாக்ஸ் வழங்கி வருகிறது, பாத்திரங்கள் வழங்கி வருகிறது, பிரியாணி கொடுத்து வருகிறது. தேர்தல் நேரத்தில் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்கும், குறைஞ்சபட்சம் 5000 ரூபா கூட கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து கோடி கோடியாக கொள்ளையடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவும் பிளாஸ்டிக் குடம், பிளாஸ்டிக் வாளி அப்படிலாம் கொடுக்குறாங்க. தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் விசில் கொடுத்து ஓட்டு கவர் பண்ணி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் இவங்களாம் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு வெறியோடு இறங்கியிருக்காங்க, வெறித்தனமாக இறங்கியிருக்காங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினா தான் கொள்ளையடிக்க முடியும். இன்றைக்கி திமுக 4.5 வருடம் ஆட்சியில் இருக்காங்க. இன்றைக்கி 4.5 வருடமாக திமுக கவுன்சிலர்கள் முதல் சட்டசபை உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு அமைச்சரும் 1 லட்சம் கோடி ரூபா சொத்து சேர்த்துருக்காங்க. அதே மாதிரி அதிமுக சளைத்தவர்கள் அல்ல, அவங்க கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் இருந்தபோது கோடி கோடியாக கொள்ளையடிச்சிட்டாங்க. அதே போன்று தமிழக வெற்றி கழகமும் இன்றைக்கி களத்தில் இறங்கியிருக்கு. அவங்க கூட இருக்கிறவங்க பூராமே ஊழல்வாதிகள். செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன், சத்யபாமா, சிடி நிர்மல்குமார் இவங்களாம் ஊழல்வாதிகள். ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து சட்டவிரோத தொழிலான மார்ட்டின் அவர்களுடைய லாட்ரியை தொழில் மார்ட்டின் அவர்களுடைய மருமகன். புஷி ஆனந்த் வந்து சாராய தொழிற்சாலை வச்சுருக்காப்புல. அப்புறம் வந்து சசிகலா இவங்களாம் வந்து சாராய தொழில் வச்சுருக்காங்க. ஜெயலலிதா காலத்தில் கோடி கோடியாக கொள்ளையடிச்சவங்க. டிடிவி தினகரன் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது சசிகலா பெயரை பயன்படுத்தி கோடி கோடியாக கொள்ளையடித்து சொத்து சேர்த்தவர். ஓபிஎஸ் தமிழ்நாடு முதலமைச்சராக 3 முறை இருந்தவர். 1 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் அவர் வந்து சொத்து சேர்த்துருக்கதா இன்றைக்கி சொல்கிறாங்க. இன்றைக்கி தேமுதிக விஜயகாந்த் வந்து பிரேமலதா பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்க? யார் அதிக பணம் தர்றாங்களோ, அதிக சீட்டு தராங்களோ அவங்களோட கூட்டணி அப்படின்ட்டு. காங்கிரஸ் கடந்த 58 வருஷமாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் கிடையாது. அவங்க ஆட்சிக்கு வரணும்னு வெறித்தனமாக இருக்காங்க. ஏன்னா ஆட்சிக்கு வந்தால் தான், அதிகாரத்தை பகிர்ந்தால் தான், அமைச்சர் ஆனால் தான் காங்கிரஸ் கட்சிக்காரவங்க கொள்ளையடிக்க முடியும். அதனால் அவங்க வந்து அமைச்சர் பதவி வந்து எதிர்பார்க்குறாங்க. அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் தங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா அமைச்சரானால் தான் கொள்ளையடிக்க முடியும், சொத்து சேர்க்க முடியும். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, தமிழக வெற்றி கழக இந்த கூட்டணிகள் எல்லாமே வந்து கொள்ளையடிக்கணும் அப்படின்னு நோக்கத்தோடு இன்றைக்கி தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி தான் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இன்றைக்கி தேர்தலை சந்திக்குது. தொடர்ந்து தனித்து போட்டி, எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் கூட்டணி கிடையாது, தனித்து போட்டி. ஏன்னா எல்லா கட்சியுமே ஊழல் கட்சிகள். அதனால் இந்த ஊழல் கட்சிகளோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற முடிவோடு நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்குது. நாம் தமிழர் கட்சியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி தமிழர்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, அரசு ஊழியர்களுக்காக, மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக, மகளிருக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. விவசாயத்தை காப்பதற்காக, மலைகளை காப்பதற்காக, ஆற்று மணல் காப்பதற்காக, சுற்றுச்சூழலுக்காக இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி போராடி வருகிறது. மலைகளுக்காக, ஆடு மாடுகளுக்காக, தண்ணீருக்காக ஒரு மாநாடு நடத்தினது நாம் தமிழர் கட்சி. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தான் மக்களுக்கான ஒரு கட்சி. மற்ற எல்லாமே ஓட்டுக்கான அரசியல் பண்ணுறாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாட்டுக்கான அரசியல் பண்ணுது. ஆக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி தேர்தலில் 234 தொகுதியில் தனித்து நிற்குது. இதுக்கு காரணம், முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி திமுகவில் வந்து கூட்டணியில் 30 பேர்த்துக்கு மேலே பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அதிமுகவில் ஒரு 25 பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் மொத்தம் உள்ள 234 தொகுதியில் 34 தொகுதி கூட பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சரி பாதி 117 தொகுதிகள் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அடுத்தது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, தமிழக வெற்றி கழக கட்சியில் பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலானவங்களுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க. 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 20 பேர் 30 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி மொத்தமுள்ள 234 தொகுதியில் 150 தொகுதிகள் இளைஞர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்குது. இதை இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். ஆக மக்களுக்கான கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி ஓட்டுக்கான அரசியல் பண்ணலை, நாட்டுக்கான அரசியல் பண்ணுது. வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வாக்களிப்பதை விட பொதுமக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பது தான் சரியான முடிவு. நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாய சின்னத்துக்கு வாக்களித்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு தாருங்க.